இன்னைக்கோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ் கரெக்ட், ராகி புட்டு தான். ஸோ ராகி புட்டுக்கு மெயினாக என்ன வேணும்? கேழ்வரகு மாவு, ராகி மாவு. ஸோ அந்த மாவை நம்ம கிட்டத்தட்ட 1.5 கப் அவளுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன், எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி. அதை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணியில் வந்துட்டு சால்ட் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதை வந்துட்டு நம்ம உதிரியாக பண்ணணும். சிம்பிள்ங்க, புட்டு செய்கிறது ரொம்பவே சிம்பிள். அதில் வந்துட்டு என்னென்னா ஈரப்பதம் இருக்கணும். அது நம்மளுக்கு நம்ம அதை பிசைய நம்மளுக்கு தெரியும். சின்ன சின்ன கட்டி இருக்கும் போது இந்த மாதிரி கையிலே வந்துட்டு நம்ம உடைச்சிட்டு ராகி மாவை வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஈரப்பதம் இருக்கும். ஸோ ஈரப்பதம் இருக்கும் போது நீங்கள் ஒரு கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி ரோல் பண்ணிங்கன்னா அது ரோல் ஆகும். ஸோ இதுதான் இந்த பக்குவம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு லைட்டாக வந்துட்டு அது அந்த ரவுண்டாக இருக்கும். அதை வந்துட்டு கையிலே நம்ம உதிர்த்து நம்ம ராகி மாவு இது பண்ணிக்கலாம். ஸோ புட்டு மேக்கர் வந்துட்டு இல்லை, புட்டு மேக்கர் இருந்துதான் கண்டிப்பாக புட்டு மேக்கரில் செஞ்சுருப்பேன். புட்டு மேக்கர் வந்து ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ புட்டு மேக்கரில் செய்யலை, நான் இட்லி பாத்திரத்துலேயே செய்கிறேன். ஸோ ஒரே பாத்திரத்துலேயே நம்ம வேலை வந்துட்டு ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேங்காய் தேவையில்ல. ஸோ தேங்காய் வந்துட்டு திருவுறதெல்லாம் நம்மளுக்கு பழக்கம் இல்லை. மிக்சியில் எப்பயுமே போடுறது, அதில் 4 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் எடுத்துகிட்டு டக்குன்னு ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் ராகி புட்டு பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆவரியில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளேட்டிங் என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்த்துடலாமா? ஸோ ராகி வந்துட்டு நம்ம புட்டு வேக வச்சு எடுத்ததை போட்டுட்ருக்கோம். வேர்க்கடலை சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை வந்துட்டு வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்துட்டு தேங்காய். ஸோ எவ்வளோ தேங்காய் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ தேங்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை, பாரிஸ் ப்ரௌன் சுகர், இல்லை இது ஜாக்ரீன் கூட சொல்லலாம். நான் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு எப்பயுமே இதை தான் கொடுப்பேன். ஸோ இது வந்துட்டு சுகர் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம். அது வந்துட்டு வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா அதை இடித்து சேர்க்கும் போது ரொம்ப ஃபைனாக இருக்காது. இது பார்த்திங்கன்னா ஃபைன் சுகர் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்குன்றதுனால நான் வந்துட்டு இதை எடுத்திருக்கேன். எவ்வளோ குவிக்கான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை இன்னைக்கு கஷ்டமே இல்லை. என்ன நந்தினி இது டக்குன்னு முடிஞ்சிருச்சான்னு நீங்களே யோசிப்பீங்க. இது ஆரோக்கியம் மட்டும் இல்லை, ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. ஓகே, எவ்வளோ குவிக்கா ஆச்சுல இன்னைக்கோட பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டக்குன்னு இந்த வீடியோ என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு அதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் ஒண்ணுமே நம்மளுக்கு தேவையில்லை. தேவைப்பட்டா நம்ம வந்துட்டு நேந்திர வாழைப்பழம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏலக்கி வாழைப்பழம், எந்த பனானா வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு நல்ல காம்பினேஷன். பட் தேங்காய் போட்டு இருக்கிறதுனால, அந்த வேர்க்கடலை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஹெல்தியான ரெசிபி, குவிக்கான ரெசிபி. ஸோ உங்களுக்கு வேணும்னா 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள ஒரு குவிக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு டக்குன்னு செய்ய முடியும். இன்னைக்கு நான் செஞ்ச மாதிரி. இன்னைக்கு டே 4ல ராகி புட்டு எப்படி பண்ணன்றத பார்த்தோம். நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே என்ன பண்ண போறேன்றத நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ ரெகுலரா என் வீடியோஸை வந்துட்டு நிறைய பேர் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேருன்னா 1000 மெம்பர்ஸ் வச்சுட்டு இப்போ கூட 200 மெம்பர்ஸ் தான் பாக்குறாங்க. பட் நாட் அன் இஷ்யூ. பட் அட்லீஸ்ட் அவங்களாவது ரெகுலரா என் வீடியோஸை பாக்குறாங்களேன்றது ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. ஸோ அது வரையுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இதே மாதிரி நான் ரெகுலரா போஸ்ட் பண்ண கண்டிப்பா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்னோட வீடியோஸை வந்துட்டு ரெகுலரா நந்தினி இந்த டைமுக்கு போஸ்ட் பண்றாங்க, நம்ம பார்க்கணுன்ற ஒரு தாட் அவங்களுக்கு வந்தே வரும். கண்டிப்பா நானுமே அதை ட்ரை பண்ணுவேன், ஃபாலோ பண்ண பாக்குறேன். ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே யோசிச்சுட்டே இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்கு, இந்த டிஷ் ரொம்பவே நல்லா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சேனல்ல போஸ்ட் பண்ணுங்கன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது நான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ட்ரை பண்ணுவேன். சோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Tata, bye bye.